Hi, hello, welcome to RG Solar. ஒவ்வொரு வீடியோல நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷன் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ல ஒரு ஹோம் லைட்டிங் செட்டப். ஒரு பவர் இல்லாத இடத்துல ஜஸ்ட் ஒரு 3500ல இருந்து ஒரு ஹோம் லைட்டிங் செட்டப், ஒரு டியூப் லைட் மாதிரி வெளிச்சம் இருந்தா போதும். ஒரு பம்ப் செட் கொட்டாய் இல்ல ஒரு சின்ன கார் பார்க் இல்ல பவர் சோர்ஸே இல்லாத ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சின்ன லைட்டிங் சோர்ஸ் இல்ல ஒரு சின்ன தள்ளுவண்டி கடைங்களுக்கு உங்களுக்கு லைட் சோர்ஸ் வேணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் நானே பார்த்திருக்கேன், உங்க தள்ளுவண்டி கடையில லைட் செட்டப் பண்ணிட்டு ஒவ்வொரு டைமும் சார்ஜ் போறதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வந்திருப்போம். அந்த ஒரு செட்டப் அதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேர் பேட்டரியில ரொம்ப வெயிட்டான பேட்டரியை எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்க்கு எல்லாம் வரக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. அந்த தள்ளுவண்டிக்கு மேல சோலார் பேனல் வச்சுட்டு கீழே லைட் ஃபிட் பண்ணிட்டா போதும். பகல் ஃபுல்லா அது சோலார்ல சார்ஜ் ஆகும், நைட் ஆனா உங்களுக்கு லைட் எரியும். நீங்க எடுத்துட்டு போகணும், நீங்க திரும்ப வந்து ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை தான் இப்போ நம்ம டீடைல் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இன்ட்ரோவே ரொம்ப லென்த்தியா கொடுத்துட்டேன். நம்ம வெயிட் பண்ணாம உடனே வீடியோக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இப்போ இன்ட்ரோல பார்த்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பார்க்க போறோம். அதுல ரெண்டா பிரிக்க போறோம். அதுல டியூப் மாடல் ஒன்று, அடுத்து பல்பு மாடல் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டியூப், இது டபுள் டியூப். இது உங்களுக்கு பல்பு மாடல், ரெண்டுமே பல்பு மாடல் தான். இது பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த டியூபை. இப்போ ஃபஸ்ட்டு இந்த டியூப் ப்ராடக்டை பார்க்க போகிறோம். இந்த டியூப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல், அடுத்து இந்த டியூப்லைட் மாதிரியான செக்ஷன், ப்ளஸ் இந்த டியூப்லைட்டை நீங்கள் சின்ன தள்ளுவண்டி வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கொட்டாய் மாதிரி இருக்குன்னா ஈஸியாக போய் ஹேங் பண்ணிடலாம். இதுலேயே உங்களுக்கு ரோப்போட வந்துடும், ஜஸ்ட் ஹேங் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு பிராண்டு பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லி ஆகணும். இது ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு. இந்த சன்கிங்கிற பிராண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான பிராண்டு, டியூரபிலிட்டிக்கு ரொம்ப பேர் போன பிராண்டு. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 2 years வாரண்டியோட வந்துடும். ப்ளஸ் இந்த 2 year வாரண்டியும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு போறீங்க, உங்களுக்கு அது ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா இந்த வித்தின் 2 yearsக்குள்ளார அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு உடனே இன்னொரு ப்ராடக்டாவே கொடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனி வந்து வாரண்டிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணாம நம்ம உடனே அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஒன்று வாரண்டி கார்டு, இது மேனுவல் ப்ளஸ் வாரண்டி கார்டு அப்படியே ஜிக்ஸாகாக இருக்குது, இது தனியாக வச்சுருவோம். ரெண்டாவது நம்மளோட மெயின் ப்ராடக்ட்டு. தேர்டு இதோட அக்சசரிஸ் கேபிள், இதை தனியாக பார்ப்போம். ஃபைனல் அண்ட் லாஸ்ட் சோலார் பேனல். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மீட்டர் லென்த்தில் வந்துடும். ஸோ இது ஒரு ஜாக் பின்னு. பேனல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அலுமினியம் ஃபினிஷில் பாலிகிறிஸ்டலின் பேனல், 5.5 வாட்டேஜ் இது. ஸோ பாக்ஸ்குள்ளே 4 ப்ராடக்ட்டு, பேனலு வித்து கேபிள், அடுத்து ப்ராடக்ட்டு வித்து பேட்டரி எல்லாமே இன்பில்ட்டு, அண்ட் தேர்ட் ஒன் வந்து மேனுவல், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து அக்சசரிஸ். இப்போ அக்சசரிஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அக்சசரிஸ்குள்ளார யூஎஸ்பி மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் கனெக்டர் பின்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து ஹேங்கிங் பின்ஸ் வித்து நெயிலோடு வந்துருச்சு. அதாவது நீங்கள் வாலில் ஃபிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆணி கூட வாங்க தேவையில்ல, நம்ம வீட்டில் சுத்தியில் இருந்தால் போதும், அதை மட்டும் வச்சு நம்ம இதை ஃபிட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த பாக்ஸையும் இதுக்குள்ளே அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, இதையும் செப்பரேட்டாக வச்சிடலாம். பேனல், அடுத்து லைட்டு, வாரண்டி, அடுத்து கேபிள், அடுத்து உங்கள் நெயில் பின். இப்போது ப்ராடக்ட்டை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். லைட்டு ஒரு நல்ல ஏபிஎஸ் ஃபைபர் பிளாஸ்டிக். எனக்கு இந்த சன்கிங் கலர்லேயே பிடிச்சதுன்னா எங்கே பார்த்தாலும் மஞ்சளையாக இருக்கும். லித்தியம் அயன் பேட்டரி இது. உங்களுக்கு இதில் சோலார் பேனல் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது யூஎஸ்பி போர்ட் இருக்குது, இது மூலிமா நீங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த செட்டப் வந்து நீங்கள் தள்ளுவண்டி இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும், அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ஒரு ட்ராவலராக இருக்கீங்க, நீங்கள் பைக் ட்ராவலிங் பண்ணுறப்ப இல்லை கார் ட்ராவல் போகிறப்ப ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு லைட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராவலிங் போகிற டைமில் நீங்கள் ஒரு டென்ட் மாதிரி போட்டு அந்த இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குன்னா இது ஒரு டியூப் லைட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இப்படி தொங்க விட்டுட்டா போட்டும், அது பாட்டு எனக்கு என்னென்னு இருக்கும். அப்படியே இந்த கேபிளை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து சார்ஜ் ஆயிடும். உங்களுக்கு வேணும்னா மொபைலில் யூஎஸ்பி மூலியமா இதை நீங்கள் மொபைல்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோ இங்கே பின் வந்துருச்சு உங்களுக்கு. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு சன்கிங்கிற பிராண்டிங் வந்துருது. இந்த பக்கம் வந்து ஸ்விட்ச் ப்ளஸ் 2 இண்டிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோலாரை கனெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு சார்ஜிங் லெவல் காட்டும். அண்ட் செகண்ட் இருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேஷன், எத்தனை லெவல் பேட்டரி இருக்குன்னு. இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இப்போ பேக்கப் பார்த்தீங்கன்னா சன்கிங் கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறது ஃபர்ஸ்ட் மோட்ல 24 hours, செகண்ட் மோட்ல 10 hours,
அண்ட் தேர்ட் டர்போ ஃபுல் பிரைட்னஸ் மோட்ல 5 to 6 hours. இப்போ இந்த செட்டப் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு தள்ளுவண்டி வச்சுங்களுக்கு இந்த ஃபுல் பிரைட்னஸ் மோட் வச்சு ஒரு 5 to 6 மணி நேரம் இந்த ஒரு லைட் போதும் அவங்க அன்னைக்கு உள்ள நைட் உள்ள வியாபாரத்தை எல்லாம் ரன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த செட்டப் வந்து நீங்க வண்டியில வைக்க முடியாது, வீட்டுல போய் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேனலை உங்க வீட்டுல மேல ஃபிட் பண்ணிட்டு அந்த ஒயரை கொண்டு வந்து கீழே வச்சிடணும். இந்த டியூபை சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டு உங்க தள்ளுவண்டியில இப்படி மேல இப்படி மாட்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு உள்ள வியாபாரம் எல்லாம் ரன் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு கடையெல்லாம் எடுத்து வச்சு நீங்க கிளம்புறப்ப இந்த லைட்டை எடுத்து வச்சுட்டு திரும்ப நீங்க வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டுட்டீங்கன்னா காலையில ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். திரும்ப அடுத்த நாள் ஈவினிங் வியாபாரம் வரப்ப நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணி வச்சுருவோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது டடா ஹோம் 40+. அதே லைட்டு மாதிரி இதில் 2 லைட்டு வரும். ஸோ இதோட பேக்கப் டைம், இதோட ப்ராடக்ட் என்னென்ன இருக்குது, இதோட அன்பாக்சிங் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நெக்ஸ்ட் பார்த்துருவோம். இது ஒரு சூட்கேஸ் மாதிரி செட்டப்பில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸு, இதை நம்ம தனியாக பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டிங் ஆக்சசரிஸு, அடுத்து கேபிள் கனெக்டர்ஸு, டியூப் நம்பர் 1, டியூப் நம்பர் 2, ஒரு சோலார் பேனல். இங்கே வாரண்டி கார்டு இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சோலார் பேனல் 3 மீட்டர் ஒயரோட வந்துடுது. இது ஒரு 5.5 சோலார் பேனல், அலுமினியம் ஃபீடிங்கில் ஒரு பக்கா ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. இப்போ பாருங்கள், பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். இந்த மாதிரி ஒரு லென்த்து காமனாக எல்லா பேனலும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லேயே பார்த்துட்டு இருக்கோமா, ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்லேயே. ஸோ இது வந்து ஒரு நல்ல லாங் ரெக்டாங்கிள் டைப்பு. ஸோ முக்கியமாக எனக்கு அந்த ஃபினிஷிங், அந்த பாடி ஃபினிஷிங் ஒரு நல்லா இருக்குது. இதை பார்த்தா என்னமோ ஒரு பிராண்டட் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீல் கிடைக்கிது எனக்கு. அண்ட் செகண்டு ப்ராடக்ட் லைட்டு. ஸோ இது டியூப் நம்பர் 1, டியூப் நம்பர் 2 வித்து ஸ்விட்சு. ஒரு 3 மீட்டர் அதுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. அபோவ் 3 மீட்டர் இருக்கும் ஒயர் லென்த்து வித்து ஸ்விட்சோடு இருக்குது. சுவிட்சும் பார்க்குறப்ப நல்ல ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் சுவிட்சு. நீங்கள் கீழெல்லாம் போட்டிங்கன்னா உடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல லைட் வெயிட்டான நல்ல குவாலிட்டியான சுவிட்சு. உங்களுக்கு அந்த சுவிட்செல்லாம் தொங்க விடணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஆணி அடித்து கூட நீங்கள் இதை மாட்ட வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இதுவும் நல்ல லென்த்தியான ஒரு ஒயரு, ஒரு சுவிட்சு, இதையும் நீங்கள் மாட்ட வச்சுக்கலாம். ஓகே, லைட்டை பார்த்தாச்சு. அடுத்தது மெயின் ப்ராடக்ட்டு. இதை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். இதுதான் மெயின் ப்ராடக்ட்டு, சன்கிங் ஹோம் 40+. இந்த ப்ராடக்டில் தான் சோலார் பேனல் ப்ளஸ்ஸு லைட் இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு லித்தியம் அயன் ப்ராடக்ட். இதுலேயே உங்களுக்கு பேட்டரியோட வந்துடும். இதில் நீங்கள் இந்த 2 லைட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சோலார் பேனலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப ஏதாவது ஹேங் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி செவுத்தில் மாட்டிக்கலாம். இல்லை நீங்கள் தள்ளுவண்டி கடை ஏதாவது ரன் பண்ணீங்கன்னா இது மாதிரி செவுத்தில் மாட்டி வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக்கோட இருக்குது. ப்ராடக்ட்டும் நல்ல ஏபிஎஸ் பிளாஸ்டிக் போர்டு. இந்த மாதிரி சன்கிங் ப்ராடக்ட்டில் எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல டியூரபிலிட்டி லைஃப் கிடைக்கும். என்னோட சன்கிங் கஸ்டமர்ஸே நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் 5 வருஷமா 7 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் ஷார்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு பார்ட்டி வந்து 7 வருஷமா இதுதான் எங்களுக்கு சோறு போட்டுட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ கூட நான் அந்த ஐ பட்டன்ல ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்க. அந்த பார்ட்டி எவ்வளோ உருக்கமாக பேசியிருந்தாங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அதை பார்த்த உடனே நாங்களாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். ப்ராடக்ட் இந்த அளவுக்கு சஃபிஷியண்டாக, இந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் அன்பாக்சிங் பண்ணுற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. அந்த ப்ராடக்ட்டை பார்த்ததுக்கப்புறம், அந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அன்பாக்சிங்க்கு பிளான் பண்ணது தான். இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இண்டிகேஷன் ப்ளஸ் உங்களுக்கு சோலார் சார்ஜிங் இண்டிகேஷன் ரெண்டுமே வந்துடும். இது பவர் ஆன் ஆஃப் பட்டனு. இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பேட்டரி உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டுது, ஃபுல் சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம பேனல் கனெக்ட் பண்ண உடனே இந்த பேட்டரியோட இண்டிகேஷன் காட்டும். ஓகே, இப்போ இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் ஆக்சசரிஸு. நீங்கள் இந்த டியூப்லைட் மாட்டுறதுக்கு, அப்புறம் இந்த செட்டப் மாட்டுறதுக்கு, இதுக்கு எல்லாமே ஆணி முதற்கொண்டு எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஆணி. ஸோ இந்த செட்டப்பை கூட நீங்கள் தனியாக மாட்டலாம் தேவையில்ல, உங்களுக்கு இதிலே ஃபிக்ஸரோடு வந்துருச்சு. ஜஸ்ட் இதை மாட்டிட்டு இதை நீங்கள் செட் பண்ணிட்டா போதும். அடுத்தது கேபிள் கனெக்டர் அக்சசரிஸ். இந்த கேபிள் மூலிமா நீங்கள் ஏதாவது பைக்கில் போயிட்டுருக்கீங்க, பைக்கில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும், சோலார் பேனல் இல்லைன்னா கூட பைக் அந்த யூஎஸ்பி அடாப்டர் மூலிமா சார்ஜ் பண்ணணும், இல்லை ஒரு மொபைல் அடாப்டர் மூலிமா சார்ஜ் பண்ணணும்னா கூட நீங்கள் இந்த யூஎஸ்பி டைப் ஏ அடாப்டர் பின் வந்திருக்கு, அது மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ப்ளஸ் வாரண்டி கார்டு. இப்போ நம்ம ப்ராடக்ட்டை கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 லைட்டு தான் இந்த செட்டப்போடு வருது. ஒரு நல்ல ப்ரீமியமான லுக்கு. ப்ராடக்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி தள்ளு வண்டிங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு 2 லைட்டு மோடு வேணும், டிஃபன் சாப்பிட்ற இடத்துல ஒன்று, குக் பண்ணுற இடத்துல ஒன்று அப்படின்னா இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பம்ப் செட்டுக்கு 2 மாதிரி லைட் வேணும்னா இதை பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் லைட்ஸும் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸிங்கும் உங்களுக்கு இந்த அரௌண்ட் 4000 5000 ரேஞ்சிலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த லிங்க்கில் ஷேர் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம இதோட பேக்கப்பை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோடு இந்த லைட்டில் ஃபஸ்ட்டு மோடு. ஸோ மோட் 1ல் 2 லைட்டுமே உங்களுக்கு 30 hours வரைக்கும் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. அண்டு செகண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் மோடு, இதுலேயும் செகண்ட் மோடு. ஸோ இந்த 2 லைட்டும் செகண்ட் மோடில் அப் டு 10 hours வரைக்கும் அவங்க டைம் பண்ணுறது பேக்கப் டைம். அண்ட் தேர்டு மோடு 3. இப்போ தேர்டு டர்போ மோடு. இந்த டர்போ மோடில் கம்பெனி கிளைம் பண்ணுறது சாலிடாக அவங்க 5 to 6 hours வரைக்கும் இதோட பேக்கப் டைம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஒரு சின்ன தள்ளு வண்டிங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அந்த மாதிரி 2 லைட் வேணும், இந்த மாதிரி செட்டப் வேணுங்கிறவங்க இபி போகாமல் இந்த மாதிரி செட்டப்பே அவங்களுக்கு போதுமான ஜஸ்ட் ஒரு மினிமம் பட்ஜெட்லேயே அவங்க தேர்வையை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டை நீங்கள் ஏதாவது செல்ஃபி யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் இதை வச்சு விலாக் எடுக்கலான்னு எனக்கும் ஒரு ஐடியா வந்துருக்கு. ஓகே, இப்போ இதெல்லாம் அன்பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ நம்ம டியூப் ப்ராடக்ட் பார்த்தாச்சு. அடுத்து பல்புக்கு போக போகிறோம். வாங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃபர்தர் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா மேலே எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு காலில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். எங்கள் கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களை அப்ரோச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டிவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை இன்னும் நீங்கள் மேலே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த விதமான கொரிஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு எந்த டைப் ஆஃப் இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது நாங்கள் தயாராக இருக்கோம். அண்ட் மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Bye.